கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 7ஆம் மாதம் முதல் தேதியாகிய இந்த நாள் காலை வேளையிலே ஆண்டுடைய வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்ததற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் வாக்குத்தத்தம் எரேமியா 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு மனுக்குலத்திலே ஒவ்வொருடைய ஜீவிதத்திலேயும் பலவிதமான சஞ்சலங்களும் தவிப்புகளும் வேதனைகளும் பெருகி கொண்டிருக்க ஒரு காலகட்டத்திலே நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். பக்தனாகிய யோபுடைய வாழ்விலே அவர் சொல்லும்போது 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறார், ஸ்திரீரிடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் மிகுந்தவனுமாய் இருக்கிறான் என்று அவர் சொல்கிறார். இந்த உலகத்திலே ஒரு ஸ்திரீயின் வயிற்றிலிருந்து ஜெனிச்ச ஒரு மனிதன், அவன் வாழ்க்கை இந்த உலகத்தில் சஞ்சலம் மிகுந்த ஒரு வாழ்க்கை என்பதை குறித்து யோபு சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையிலையும் கூட அந்த ஒரு சஞ்சலமான நிலைமையை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை வசதி படைத்தவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு ஏற்ற விதமான நிலைமையிலே அந்த சஞ்சலங்கள் இருக்கலாம். ஏழையாக இருக்கலாம், அவர்களுக்கு ஏற்ற நிலைமையிலே ஒருவேளை அந்த சஞ்சலத்தை அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நாம் சொல்லலாம், எனக்கு அப்படி ஒன்றுமே இல்லையே, சஞ்சலம் இல்லாத நான் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? அப்படிப்பட்டவங்க பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் மொத்தத்திலே நாம் பார்க்கும்போது யாரும் அவ்விதமாய் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தில் அவர்கள் ஏதாவது சஞ்சலத்துக்குள்ளும் வேதனைக்குள்ளும் தான் தங்களுடைய நாட்களை ஓட்டி கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் இந்த உலகத்திலே மனுஷன் அப்படி தான் இருக்கிறான் என்பதை குறித்து வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தேவ பிள்ளைகளை, இந்த நிலைமையிலே புறஜாதியான் உலகத்தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கும் ஒருவேளை பல காரியத்திலே அவன் பல சஞ்சலங்களை அனுபவித்திருக்கலாம். ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற மக்களுக்கு அவருடைய வாழ்க்கையிலையும் கூட அவருடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள், சில சஞ்சலமான தவிப்புகள் அவருடைய வாழ்க்கையிலே வருகிறது. ஆனால் அப்படி இருந்தால் ஆண்டவர் சொல்கிறது, அவருடைய பிள்ளைகளுக்கு உண்டாகிற காரியத்திலே அதை வாக்கு தருகிறன்னா என்ன வாக்கு தருகிறாருன்னா, அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன்னு சொல்கிறார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ சஞ்சலம் ஒரு கூட்டத்திற்கு அது வேதனையை கொடுத்து அதிலே அவங்க அழிஞ்சிருவாங்க. இன்னொரு கூட்டம் சஞ்சலப்படுத்தினாலும் ஆண்டவர் ரட்சித்து அவர்களை காப்பாற்றி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார். அதைத்தான் இங்கே சொல்கிறார். அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். கர்த்தருடைய பிள்ளைகள், இது தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தந்திருக்கிற வாக்குத்தத்தம். நீங்கள் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளா அவருடைய சத்தியங்களை கை கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆவிக்குரிய பாதையிலே தேவனுக்கு பயந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல சஞ்சலத்துக்குள் வேதனைக்குள்ளே தவித்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். உங்களுக்குத்தான் அவர் சொல்கிறாரு, உங்கள் சஞ்சலம் சந்தோஷமாய் மாறி ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தருவேன்னு சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால தான் இங்கே சொல்கிறார். அன்பானவர்களே, இங்கே பார்க்கும்போது கூட அநேக மக்களுடைய வாழ்விலே விதமாய் அவங்க சஞ்சலத்தை அனுபவித்தார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நாம் எஸ்தரிலே வாசிக்கும்போது 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே யூதர்களுடைய சஞ்சலம் சந்தோஷமாய் மாறி அவர்கள் இளைப்பாற பண்ணியிருக்கிறதை குறித்து அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த ஆமானின் மூலமாக அவங்களுக்கு ஒரு பெரிய சஞ்சலமான நிலைமை வந்தது. ஆதார் மாதம் 12ஆம் தேதியாகிய 13ஆம் தேதியிலே எல்லா யூதர்களும், குழந்தைகள், பெரியோர், சிறியோர் எல்லாரும் அழித்து கொண்டு நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்றும் அவர்களுடைய உடைமைகளெல்லாம் கொள்ளையிடப்பட வேண்டும் என்று இவ்விதமான ராஜாவினால் ஒரு திடீர் சட்டம் அங்கே வந்தது. அந்த மக்கள் எவ்வளவோ கலங்கி சஞ்சலப்பட்டு வேதனைப்பட்டு, என்ன காரணம் இதற்கு? யார் என்ன தப்பு பண்ணது? ஐயோ, இவ்விதமான ஒரு பயங்கரமான ஒரு தீர்ப்பு வந்திருக்குதே, ஒரு நிலைமை வந்திருக்குதே எங்களுக்குன்னு சொல்லி அந்த மக்களுடைய சஞ்சலத்துக்கும் வேதனைக்கும் கண்ணீருக்கும் ஒரு அளவில்லாமல் இருந்தது. அன்பானவர்களே, அந்த நிலைமையிலே அவர்கள் செய்த ஒரு காரியம், இதிலிருந்து தங்களை காப்பாற்றிக்கொள்ள எந்த ஒரு மனிதனையும் சாருகிறதுனால பிரயோஜனம் இல்லை என்பவர் உணர்ந்தார். தேவ பிள்ளையே, அப்படி இருந்தது அவர் என்ன பண்ணினாங்க? ஆண்டவருடைய பாதத்தில் தான் விழுந்தார்கள். தங்கள் சஞ்சலத்திலிருந்து, தவிப்பிலிருந்து, இந்த நெருக்கத்திலிருந்து, இப்படிப்பட்டதான இக்கட்டிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு வேறு எவரும் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்தபோது, உபவாசத்தோடு கண்ணீரோடு ஜெபித்த போது
கர்த்தர் அவருடைய சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்தினார். அல்லேலூயா. தேவ ஜனமே, ஆவிக்குரிய பிள்ளைகள் சொல்ல நம்ம வாழ்க்கையிலும் கூட நமக்கு இப்படிப்பட்ட சத்துருக்கள்னால் பல வேதனையான சூழ்நிலைகள், சஞ்சலமான காரியம் வந்திருந்தாலும் அன்று யூதர்களுக்கு அந்த சஞ்சலம் அவர்களுக்கு ஒரு களிப்பாய் மாறினது. தேவன் அதை மாற்றி போட்டு விட்டார். அப்படி என்றால் அவருடைய ஜெபம், அவருடைய கண்ணீர், அவருடைய உபவாசம்தான் அதுக்கு காரணமாக இருந்தது. நம்ம வாழ்க்கையிலும் கூட இப்படி ஆயிட்டதே, இதில் நான் மீளுவதற்கு என்ன வழின்னு நாம் நினைத்து கலங்க வேண்டாம். இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, எங்களுடைய சஞ்சலம் மாற வேண்டும், துக்கங்கள் வேதனைகள் மாறி நாங்கள் ஒரு சந்தோஷத்தை காண வேண்டும் என்று சொல்கிற நீங்களும் அந்த யூத ஜனங்கள் அன்றைக்கு விதமாய் உபவாசத்தோடு புலம்பலோடு தேவ சமூகத்தில் அண்டினதுனாலே தானே அவருக்கு ஒரு மீட்பு கிடைத்திருந்தார். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் அப்படிப்பட்டதான காரியத்தை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, மாத்திரமல்ல, பக்தனாய் யோபுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது அவரோட ஒரு சஞ்சலத்துக்குள்ளே இருக்கிறார். அவர் சொல்கிறார், யோபு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தமெல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். இவ்வளவு சுகமாய் வாழ்ந்த ஒரு மனிதன், தேவனால் சாட்சி பெற்ற ஒரு மனிதன், அவருடைய வாழ்க்கையிலையும் கூட இவ்விதமாய் சத்துரு அவருக்கு விரோதமாக எழும்பி விதமாக அவரை சோதிப்பதற்கு அனுமதி கேட்டு இப்படி ஒரு இக்கட்டான சஞ்சலத்துக்குள்ளான நிலைமை அவருடைய வாழ்க்கையிலே மாறினால்தான் அவர் சொல்லுகிறார், இந்த சஞ்சலமெல்லாம் நிறுக்கப்பட்டால் நலமாக இருக்கும் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சில காலம் அவர் அவ்விதமாய் கஷ்டங்களையும் வேதனை அனுபவிச்சிருந்தாலும் சரீரத்திலே இன்னும் இழப்புகள், சரீரத்திலே பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், தன்னுடைய பிள்ளைகளை இழந்தது, சொத்து சுதந்திரங்களை இழந்தது, எல்லாம் இழந்த ஒரு வறுமையான நிலைமை, இன்னும் மற்றவர்களுடைய அவதூறான பேச்சுகள், காரியங்கள் அவருக்கு ரொம்ப சஞ்சலத்தையும் மன துயரத்தையும் கொடுத்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அதிலிருந்து யோபையும் ஒரு மாற்றத்தை கொடுத்தார். யோபுடைய வாழ்க்கையை கர்த்தர் திருப்பி ஒரு சந்தோஷத்துக்குள்ளாய் கொண்டு வந்தார். அவன் சிறையிருப்பை திருப்பி மீண்டும் இழந்தவளை கொடுத்து அப்படியாக அந்த தேவ மனிதனை ஆண்டவர் சந்தோஷப்படுத்தினார். தேவ பிள்ளைகளே, ஏனென்றால் ஆண்டவர் சஞ்சலப்படுத்தினாலும் அவர் அதிலிருந்து ஒரு மீட்பை கொடுத்து தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷத்தை அவர் கொடுக்கிறார் என்பது நிரூபணமாகிறது. உங்கள் வாழ்க்கையிலும் கூட நிச்சயமாய் அவர் செய்ய முடியும். எந்த நிலைமையிலே நீங்கள் சஞ்சலப்பட்டிருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தர முடியும். அதனுடையனாலே ஆண்டவரை சார்ந்து கொள்ளுவோம், கர்த்தரை விசுவாசிப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நிச்சயமாய் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று பிரசங்கி சொல்கிறாரே. சந்தோஷமாக இருக்க ஒரு காலம் உண்டு, சஞ்சலப்பட ஒரு காலம் உண்டா? சந்தோஷமாக இருக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் நமக்கு தந்துடுவார். சந்தோஷத்தை நிச்சயமாய் நிறைக்க பண்ணுவார். அதனாலே அந்த காரியத்திற்காக நாம் சோர்ந்து போகாமல் கர்த்தரை சாருவோம், அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவோம். நாம் ஆண்டவரிடத்தில் பல கேள்விகளை கேட்டு அவரை வேதனைப்படுத்தி ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு நாம் என்ன செய்வோம்? பொறுமையாக இருப்போம். மெய்யாகவே உங்களுக்கு சஞ்சலத்தை மாற்றி உங்களை நான் சந்தோஷப்படுத்துவேன் சொன்னவர் அப்படியே செய்வாராக. இந்த நல்ல வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருக்கும் அப்படி செய்வாராக என்று விசுவாசிக்கிறேன். நாம் இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த 7வது மாதம் முதல் தேதியாகின்ற காலை வேளையிலே ஆண்டவரை தந்த நல்ல வார்த்தைக்காய் ஜெபிக்கிறோம். அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் சொன்னீரே. அந்த வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகள் எத்தனை பேர் சஞ்சலப்பட்டு தவித்து கண்ணீரும் புலம்பலும் வேதனையோடு ஆண்டவரே இதில் எனக்கு மாற்றம் இல்லையா என்று புலம்பிக் கொண்டிருக்கார்களோ, அவர்களுக்கு இதில் கொடுத்த வாக்குக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய சஞ்சலத்தை மாற்றி அவர்களை சந்தோஷப்படுத்தும் தெய்வம் உம்மாலே தான் முடியும், நீர் ஒருவர் தான் என்பதை விசுவாசித்து உன் பாதத்திலே கடந்து வர கிருபை தார். ஆண்டவரே, என்பது வார்த்தையின்படியே செய்யும். உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அப்படி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.